அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அருமையான தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் மலர்ந்திருக்கின்றது. யோகாதிபதியான சூரியன் உச்சமாக 6இல் நிற்கின்றார். 7க்குடைய சுக்கிரன் உச்சமாக மாத தொடக்கத்தில் 5இல் நிற்கின்றார். உங்கள் ராசிநாதன் சனியுடன் கூடி 4ஆம் இடத்தில் பலமாக வலம் வருகிறார். மற்றபடி ராகு கேது கிரகங்கள் சுபமான சஞ்சாரத்தில் நகர்கின்றன. எனவே அமோகமான திடீர் அதிர்ஷ்ட மேன்மைகளை சந்திப்பதற்கான அனைத்து கொடுப்பினைகளும் உண்டு. குடும்ப நிலைமை இந்த மாதம் ஆரம்பமாகி தொடர்ந்து 26 தினங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நகரும். ஆரோக்கியத்தால் எந்தவித பாதிப்பும் விரயமும் அலைக்கழிப்பும் ஏற்படாது. வருமான பாதிப்புகள் முடிவுக்கு வரும். இதுவரை 6ஆம் இடத்தில் அமர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தாத குரு பகவான் 3வது வாரத்தில் சுகமான 7ஆம் இடத்திற்கு வந்து அமரப்போகின்றார். அதன் பிறகு மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. 10 சேர்க்கை அதிகரிக்க போகின்ற மாதம் இது. உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு வகைகளில் புதிய ஏற்றம், நிம்மதி ஏற்படும். புதிய தொழில் நிர்வாக வியாபார தொடக்கங்களுக்கும் தற்போதுள்ள நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய விசேஷ முயற்சிகளுக்கும் சாதகம் ஏற்படும். மாதம் தொடங்கி 5 தினங்கள் கடந்த பிறகு தொகை வரவுகளும் கைக்கு கிடைக்கும். கடன் கண்ணி, வம்பு தும்பு வழக்கு விவகாரங்களுக்கு தீர்வு உண்டாகிவிடும். ஆச்சரியப்படும்படியான சுப சம்பவங்கள் நிறைய நடக்கப் போகின்றது. இந்த மாதம் ஞாயிறு, திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் விசேஷ அதிர்ஷ்ட உயர்வுகள் காத்திருக்கின்றது. அனுஷ நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய இயக்கம் கவலை விலகும். 17 தினங்களுக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தை வைத்திருப்பவர்கள் சர்வ கவனமாக செயல்பட வேண்டும் என தெரிகிறது. மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். சுகஸ்தாதிபதியான சனி சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும்
பாக பிரிவினைகளும் நல்லபடியாக முடியும். தைரியக்காரகன் செவ்வாய் 4 இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையும் வாய்ப்பும் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் ஒரு சிலருக்கு தனி தொழிலாக மாறும். மேலும் சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இந்த காலத்தில் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும். அஷ்டம லாபாதிபதியாக புதன் விளங்குவதால் ஒரு சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாமன் மைத்துனர்களின் ஒத்துழைப்போடு சேமிப்பு உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். மேலும் சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகுந்த யோகமான நேரமாகும். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு பொது வாழ்வில் புகழ் குவிப்பீர்கள். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே தொட்ட காரியங்கள் துளிர்விடும். தொழில் வெற்றி நடைபோடும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் மற்றும் சுய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. மேலும் 3, 11 ஆகிய இடங்களையும் குரு பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலம் தொழிலில் லாபம் குவிப்பீர்கள். மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். அஷ்டம லாபாதிபதியான புதன் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி கலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கலாம். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் இது. குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு நிர்வாக திறமை, செயல்களில் வேகம், விவேகம், ஆற்றல், செயல் திறமையுடன் சிறப்பு கொள்வீர்கள். தனவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும். அத்தியாவசிய வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். கணவன் மனைவி இடையே நல்லிணக்கம், நெருக்கம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். எண்ணங்கள் ஈடேறும். அதிக கவனமுடன் கல்வியில் கவனம் செலுத்தி உங்கள் தரத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வீர்கள். புதிய புத்துணர்ச்சி அடைவீர்கள். உயர்கல்விக்கு அடித்தளமிடுவீர்கள். நல்ல பண்புகளை அடையாளம் கண்டு சிநேகம் கொண்டால் மேலும் சிறப்பானதாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு உங்களது அரசியல் வாழ்க்கையில் ஒளி தரும் காலம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். முன்கூட்டியே திட்டம் வகுத்து அனைவருடனும் ஒருங்கிணைந்து தன் நிலை மாறாது செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் பல நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.